ஹே கைஸ், வெல்கம் டு சிங்குஜய் தமிழ். நிறைய பேர் என்கிட்ட கேட்டே இருந்தீங்க, அண்ணா செகண்ட் செஷனுக்கு ஸ்ட்ராட்டஜி போடுங்கண்ணா. நாங்களாம் ஃபர்ஸ்ட் செஷன் வந்து நிறைய ஒழுங்காக பண்ணவே இல்லை, செகண்ட் செஷன் கண்டிப்பா நான் மார்க் வாங்கி ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க. அதுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன் ஜெய் மே 2025 செகண்ட் செஷன் 99% ஸ்ட்ராட்டஜி. இப்போ வந்துட்டு லைக் கிளியர் கட்டா நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் செஷன் நடந்துச்சு, நீங்க செகண்ட் செஷன் என்னென்ன பண்ணணும் கிளியர் கட்டா சொல்றேன், கிளியரா கவனிங்க. அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிக்கிறேன் பாருங்க. செகண்ட் செஷன் இஸ் நத்திங் பட் செகண்ட் சான்ஸ். எல்லாருக்குமே லைக் செகண்ட் சான்ஸ் கிடைச்சிருக்கு, ஆனா ஜெய் மெயின்ல செகண்ட் சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த சான்ஸ் இதுதான் கடைசி சான்ஸ், லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சான்ஸ் தான். இது கிளியர் கட்டா ஒழுங்கா இந்த 2 months, இன்னைக்கு February 2nd, நமக்கு April 1st ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட 60 days கூட இல்ல, இந்த லைக் ஒரு 58 days அந்த மாதிரி தான் இருக்கு. அந்த டேஸ்ல எப்படி நம்ம மாசா பண்றது, எப்படி நம்ம என்ஐடில சீட் வாங்குறது கிளியரா சொல்ல போற, கிளியரா கவனிங்க. அதுக்கு முன்னாடி டார்கெட், இப்போ நான் மார்க்ஸ் பர்சன்டேஜ் ஃபார் திஸ் ஆல் எக்ஸ்பெக்டட் 10 shiftsக்குமே போட்டேன். அப்படி பார்க்கும்போது 99+% பார்க்கும்போது 180+ வருது. சில பேப்பர்ல 160 இருந்துச்சு, அது டஃபஸ்ட் பேப்பர். ஈஸியஸ்ட் பேப்பர்ல 190+, 195+ கிட்டத்தட்ட அப்படிலாம் போச்சு 99+%. ஸோ ஆவரேஜா டோட்டலா 180+ டோட்டலா நீங்க வாங்கினீங்கன்னா 99+% லைக் மாடரேட்டான ஷிஃப்ட்ஸ்ல இல்லாம இருந்துச்சு. நான் மாடரேட்டான கேஸ் மட்டும் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ பி, அதுக்கப்புறமா சி, அதுக்கப்புறமா என், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் டெவலோ வாங்கணும் 180+ அப்படி பார்க்கும்போது எப்பயுமே நான் சொல்றது தான், மேக்ஸ்ல நீங்க எப்பயுமே 40+ வச்சுக்கோங்க. மேக்ஸ்ல லைக் டூவபிள் சம்ஸ் தான் வந்திருக்கு, லைக் 10 மாடரேட்டான லென்த்தியான டூவபிள் சம்ஸ் எல்லா பேப்பர்ல கேட்டிருக்காங்க. டஃப் அதுக்கப்புறமா 5, 6, 7 இருக்கு, லைக் போடவே முடியாத சம்ஸ். நெக்ஸ்ட் லைக் போட்டு நிறைய டைம் எடுக்கிற சம்ஸும் இருக்கு, போட்டு கொஞ்சம் டைம் எடுக்கிற சம்ஸும் இருக்கு. நீங்க 10 சம் 1 hourல முடிக்கலாம் மேக்ஸ், அதான் நான் இங்க 40+ போட்டிருக்கேன். அது 99+% மேக்ஸ்ல வருதோ வரல, உங்களுக்கு 40+ போதுமே. ஏன்னா நான் வந்து 40 எடுத்தா 140 இருக்கு, பிசிக்ஸ்ல 70 வச்சுக்கோங்க, கெமிஸ்ட்ரி 70 வச்சுக்கோங்க, டோட்டலா உங்களுக்கு 180+ வந்துடும். இதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். பிசிக்ஸ்ல 70+னா நான் கிளியரா பிசிக்ஸ்க்கு ஸ்ட்ராட்டஜி சொல்றேன், கெமிஸ்ட்ரிக்கு சொல்றேன், மேக்ஸ்க்கு சொல்றேன். ஸோ கிளியரா கவனிங்க. ஸோ மேக்ஸ்ல 10 questions 1 hourல நீங்க 40+ எடுத்துடலாம், அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில 70+, அதே மாதிரி பிசிக்ஸ்ல 70+, புரியுதா? ஸோ இதுதான் முதல்ல டார்கெட் எல்லா ஷிஃப்ட்லயும், லைக் இதுதான் பேசிக்கா இப்படிதான் வந்திருக்கு. நான் ஜனவரி செஷனோட கேல்குலேஷன் படி ஏப்ரலுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ வந்து கிளியரா நான் சொல்றேன். முதல்ல பார்க்கும்போது இப்போ ஃபர்ஸ்ட் செஷன் முடிச்சிட்டீங்க, எல்லாருமே முடிச்சிட்டீங்க. இப்போ அனலைஸ் பண்ணுங்க, அனலைசிங் செஷன் 1. ஸோ எப்படி பண்ணிருக்கீங்க நீங்க, லைக் நான் வந்துட்டு இதுல தப்பு பண்ணிருக்கேன், லைக் யுவர் மிஸ்டேக்ஸ் வந்து அனலைஸ் பண்ண. எப்படின்னா நான் வந்துட்டு டைம் மேனேஜ்மெண்ட் தப்பு பண்ணிருக்கேன், எனக்கு இதுல தப்பு இருக்கு. லைக் வந்துட்டு எனக்கு கெமிஸ்ட்ரியில லைக் கோட்டை விட்டேன், மேக்ஸ்ல கோட்டை விட்டேன், பிசிக்ஸ்ல கோட்டை விட்டேன், பிசிக்ஸ்ல நான் கான்செப்ட்ஸ் எல்லாம் படிக்கல, ஃபார்முலா மக்கடிச்சுட்டு போனேன். லைக் இந்த மாதிரி நிறைய இருக்கும். நீங்க உங்க மிஸ்டேக்கை முதல்ல கிளியரா அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதான் டைம், லைக் 30th முடிஞ்சிருச்சு, அனலைஸ் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ அனலைஸ் பண்ணுங்க. இப்போ பண்ணலன்னா இப்போ அனலைஸ் பண்ணிக்கோங்க. சிபிஎஸ்சி February 21st ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம ஜெய்க்கு மார்க் ஆகணும்ல. ஏன்னா சிபிஎஸ்சி March 29th வரைக்கும் போகுது. அது லைக் அப்புறமா 30th March 31st March ஒரே 2 நாள் மட்டும் ஜெய் படிக்க முடியுமா? அதனாலதான் சொல்றேன், எதுவா இருந்தாலும் சிபிஎஸ்சி இருந்தாலும் சேம் ஆஸ் பிசிஎம் தான். நான் சிபிஎஸ்சிக்கு ஸ்ட்ராட்டஜி கொண்டு வரேன், மெட்ரிக்கும் லைக் ஸ்டேட் போர்டுக்கும் ஸ்ட்ராட்டஜி கொண்டு வரேன், கவலைப்படாதீங்க. ஸோ யுவர் மிஸ்டேக் அனலைஸ் பண்ணிட்டு தென் கோல் செட் பண்ணிருங்க. அதை நான் டார்கெட் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கோல் இருக்கும், நான் இது எய்மா வச்சுக்க போறேன், இவ்வளவு மார்க் வாங்க போறேன். நெக்ஸ்ட் கோலை செட் பண்ணிருங்க, புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஸ்மார்ட் ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது என்னடா ஸ்மார்ட் ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி பார்க்கும்போது பீனா பிசிக்ஸ். இப்போ நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது பிசிக்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு லைக் கான்செப்சுவல் பேஸ்டா கேட்டிருக்காங்க, ப்ராப்ளம் சால்விங் கேட்டிருக்காங்க, ரெண்டுமே கலந்து கேட்டிருக்காங்க. லைக் நான் எப்பயுமே சொல்றதா, பிசிக்ஸை கான்செப்ட்ஸ்லா படிங்க, ஃபார்முலா கான்செப்ட்ஸ்லா படிங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பா அசன் ரீசன் அவ்வளவு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் செஷன்ல, பாத்தீங்களா? எல்லா பேப்பர்லயும் கேட்டிருக்காங்க. ஸோ பிசிக்ஸ் இஸ் நத்திங் பட் கான்செப்சுவல், சீதா ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் வரும். ஸோ இப்போ ஒரு ஃபார்முலா இருக்கு, அந்த ஃபார்முலா போடுறீங்க அப்படி பார்க்கும்போது அந்த ஃபார்முலா எங்க யூஸ் பண்றாங்க, லைக் அந்த ஃபார்முலா இதுக்கும் யூஸ் பண்ணலாமா, அதுக்கு யூஸ் பண்ணலாம். நீங்க ஒரு லைக் எல்லா டெரிவேஷனும் புரிஞ்சிருக்கணும், எல்லாமே புரிஞ்சு படிச்சிருக்கணும். அதுதான் சொல்றேன். இந்த பி பண்றதுக்கு முன்னாடி இந்த சி ரொம்ப முக்கியம். சி ஃபார் கான்செப்சுவல், பி ஃபார் ப்ராப்ளம்ஸ், ஓகேவா? ஸோ இந்த கான்செப்சுவல் பேஸ்டா பிசிக்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க. பிசிக்ஸ் வந்து ஃபார்முலா பேஸ் தான், ஆனா கான்செப்சுவல் நீங்க கான்செப்ட் புரிஞ்சு படிச்சாதான் ஃபார்முலா எங்க யூஸ் பண்றதுன்னு தெரியும். ஸோ பிசிக்ஸை புரிஞ்சு படிங்க, இதுதான் அதான் டைம். லைக் போர்டுக்கு படிச்சீங்கன்னா கூட இப்ப புரிஞ்சு படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா நமக்கு ஜெய் மெயினுக்கு யூஸ் ஆகும். அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ லைக் போர்டுக்கு படிக்கும் போது கரெக்டா புரிஞ்சு படிச்சிருங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரி அப்படி வரும்போது டைரக்டா ஆர்கானிக்
என்சிஆர்டி பேஸ் தான் கேட்டிருக்காங்க. நான் என்சிஆர்டி படிங்க லைக் ஆர்கானிக் இஸ் இன்டர்ரிலேட்டட் டாபிக்ஸா, நீங்க ஒரே டாபிக்ல இருந்து பார்க்க முடியாது. எல்லா கொஸ்டினும் என்சிஆர்டி பேஸ் தான், பட் ஆனா கலந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. கலந்து இந்த சென்ஸ் இன்டர்ரிலேட்டட் சாப்டர்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்க அதெல்லாம் புரிஞ்சு படிச்சிருந்தீங்கன்னா லைக் நேம் த ரியாக்ஷன்ஸ், இந்த ரியேஜென்ட், இந்த ப்ராடக்ட், இந்த ரியாக்டன்ட் எல்லாமே கிளியரா புரிஞ்சு படிச்சிருந்தீங்கன்னா, எழுதி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா கெமிஸ்ட்ரி ஆர்கானிக்ல ஃபுல் மார்க் வாங்கியிருக்கலாம். டேரக்டா என்சிஆர்டி பேஸா கேட்டிருக்காங்க. இன்ஆர்கானிக்ல லைக் ஒரு பேப்பர்ல கொஞ்சம் டஃபா கேட்டிருக்காங்க, ஒரு பேப்பர்ல ஈஸியா கேட்டிருக்காங்க. லைக் டைரக்டான கொஸ்டின்ஸா இருக்கு. அது என்சிஆர்டி பேஸ்டு. லைக் நீங்க கொஞ்சம் பிவைக்யூஸ் போட்டிருந்தீங்கன்னா லைக் 2018, 2017, 2016, 2021 to 2024 எல்லாம் பிவைக்யூஸ் போட்டிருந்தீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு சால்வ் இன்ஆர்கானிக் ஆல்சோ. நெக்ஸ்ட் பிசிக்கல்ல கொஞ்சம் லைக் ஈக்குவல் வெயிட்டேஜ்ல இருந்திருக்கு, ஃபார்முலா பேஸா அதுவும் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் கால்குலேஷனாவும் இருந்திருக்கு சில பேப்பர்ல கால்குலேஷன் இல்லாம டைரக்ட் கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ பிசிக்கல் ஃபார்முலா பேஸ்டு, கான்செப்சுவல் பேஸ்டு, பிசிக்ஸும் பிசிக்கல் பேஸ்டு சேம், பிசிக்கல் கெமிஸ்ட்ரி எல்லாமே சேம் தான். ஸோ கான்செப்ட்ல படிச்சுட்டு ஃபார்முலா எங்க யூஸ் பண்றாங்கன்னு பாருங்க. ஆர்கானிக் இன்ஆர்கானிக் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்செப்ட் மட்டும் தான். என்சிஆர்டி புரிஞ்சா? ஸோ கெமிஸ்ட்ரிக்கு என்சிஆர்டி. நீங்க இந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரி பார்க்கும்போது என்சிஆர்டியில் இருக்க கான்செப்ட் பிளஸ் ஃபார்முலா எல்லாமே படிச்சீங்கன்னா உங்களுக்கே தெரியும். மோல் கான்செப்ட்ல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பிசிக்ஸ்ல யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ல சம்மந்தமே நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஒன்னு பார்க்கும்போது 2-3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதுதான் கிளியர் கட்டான ஐடியா. நெக்ஸ்ட் மேக்ஸ் அப்படி வரும்போது சம்மந்தமே இல்லாம கோனிக்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 3D வெக்டர் சொன்ன மாதிரி 3 to 4, லைக் நான் சொன்ன மாதிரி ப்ராபபிலிட்டி, பெர்முடேஷன், காம்பினேஷன், பைனாமியல் தியரம் 2 to 3, 2 to 3, 2 3 சொல்லிட்டே இருந்தேன். ஒரு பேப்பர்லயும் 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஆனா எல்லாமே ஃபார்முலா பேஸ்டு லென்த்தியா தான் கேட்டிருக்காங்க. அதுக்காக திரும்பி சொல்றேன், இந்த செஷனுக்கும் கிளியரா இந்த 3 சாப்டர், ஏன்னா 3மே இன்டர்ரிலேட்டட் டாபிக்ஸ் தான். இந்த ஃபார்முலா இந்த சாப்டர்ல யூஸ் பண்ண போறீங்க, இந்த ஃபார்முலா இந்த சாப்டர்ல யூஸ் பண்ண போறீங்க, எல்லாமே கலந்து தான் இருக்கும். அது மேக்ஸ் கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு வகை இல்ல எத்தனை வகையான கூட லைக் இந்த இன்ஃபினிட் சிம்பிள் எதுக்கு போடலாம், எவ்வளவு வகையான கூட சம்ஸ் போட்டுக்கலாம். அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். மேக்ஸ் அவ்வளோ ப்ராப்ளம் சொல்லுங்க, அவ்வளோ ப்ராக்டிஸ் தேவை மேக்ஸுக்கு. அதுக்கு தான் இங்க போட்டிருக்கேன் பாருங்க, ஸ்மார்ட் ஸ்டடி ஸ்ட்ராட்டஜின்ட்டு பிசிக்ஸ் என்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு நான் தனி வீடியோ கொண்டு வரேன். வெயிட்டேஜ் சாப்டர்ஸ், பிசிக்ஸ் ஸ்ட்ராட்டஜி 99+%, கெமிஸ்ட்ரி வெயிட்டேஜ் சாப்டர்ஸ், அதே மாதிரி மேக்ஸ்க்கு 3 கிடையாது கொண்டு வரேன். இது ஜஸ்ட் ஒரு ஓவரால் ஐடியா சொல்லியிருக்கேன். ஸோ கிளியரா இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படி பார்க்கும்போது மார்க் டெஸ்ட். ஸோ இப்போ இந்த மார்க் டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது டைம் மேனேஜ்மெண்ட் தான் மார்க் டெஸ்ட் பண்றீங்க. நிறைய பேர் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தீங்க, லைக் ஃபர்ஸ்ட் செஷன்ல எனக்கு மார்க் வரவே மாட்டேங்க, போய்கிட்டே இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. என்ன மெயின் மிஸ்டேக் இருக்கும் பார்க்கும்போது நிறைய பேர் இந்த மார்க் டெஸ்ட் கொடுத்துருக்கவே மாட்டீங்க. ஸோ இந்த மார்க் டெஸ்ட் எது கொடுக்கணும்னா டைம் மேனேஜ்மெண்ட், எந்த லைக் எல்லாத்துலயும் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்றீங்க, எவ்வளவு கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்றீங்க, இந்த டைமிங் இந்த சப்ஜெக்ட் முடிக்கிறீங்களா, அதெல்லாம் லைக் நீங்க ஒரு எக்ஸாம் கொடுக்குறீங்கன்னா லைக் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்னா எக்ஸாம் படி எப்படி போகணுமோ அதுதான் மார்க் டெஸ்ட் இருக்கும். அதுக்காக மார்க் டெஸ்ட் நிறைய கொடுக்க சொல்றேன். இப்போ பார்க்கும்போது மார்க் டெஸ்ட்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு கிளியர் கட்டான ஐடியா சொல்லிருக்கேன். மேத் அண்ட் குவிசர் பிளாட்ஃபார்ம்ல மார்க் டெஸ்ட் அவைல் பண்ணிட்டு இருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன்ல போயிட்டு அந்த லிங்க் போய் செக் பண்ணிக்கோங்க. கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல. ஸோ ஓகே. ஸோ டைம் நெக்ஸ்ட் ரிவிஷன் அப்படின்னு பார்க்கும்போது மார்க் டெஸ்ட் கொடுத்துருப்பீங்க, பிசிக்ஸ் பண்ணிருப்பீங்க, கெமிஸ்ட்ரி பண்ணி, மேக்ஸ் பண்ணிருப்பீங்க. லைக் உங்களுக்கு அப்பதான் அனலைஸ் பண்ணுவீங்க, லைக் இது தப்பா இருக்கு, இந்த பிசிக்ஸ் தப்பா இருக்கு, கெமிஸ்ட்ரியில இந்த கான்செப்ட் நான் தப்பு பண்ணிருக்கேன், இந்த சாப்டர் எனக்கு வர மாட்டேங்குது. லைக் அனலைஸ் பண்ணிட்டு லைக் ரிவிஷன் எதுக்கு சொல்றேன்னா, ஓகே நான் இதெல்லாம் எனக்கு வீக்கா இருக்கு, இந்த சாப்டர்ஸ் எனக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸ்ட்ராங் இன் தி சென்ஸ் உங்களுக்கு நல்லா வருது, வீக்னா உங்களுக்கு வரவே மாட்டேங்குது. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் லைக் இதுதான் மெயின் திங் மார்க் டெஸ்ட். அதுக்கு எக்ஸாம் டேன்னு போட்டிருக்கேன். அந்த எக்ஸாம் டே தான் மார்க் டெஸ்ட் நல்லா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா எக்ஸாம்ல லைக் நீங்க ஒரு இப்ப 58 டேஸ் இருக்கு, இல்ல 58 டேஸ்ல நீங்க ஒரு 30 மார்க் டெஸ்ட் கொடுத்தா கூட உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சோம். நான் இந்த சாப்டர் தான் ஸ்டார்ட் பண்ண போறேன், சாரி இந்த சப்ஜெக்ட் தான் ஸ்டார்ட் பண்ண போறேன், இந்த சப்ஜெக்ட்ல லைக் நான் அதிகம் மார்க் வாங்க போய் ஒரு கான்பிடன்ஸ் கெயின் பண்ண போறேன் அப்படின்ட்டு. ஸோ எக்ஸாம் டேல அதே போய் கண்டினியூ பண்ண போறீங்க, அதே போய் அப்ளை பண்ண போறீங்க, கண்டிப்பா ரிசல்ட் கண்டிப்பா வரும். அதுதான் பிராக்டிஸ் சொல்றேன். பிராக்டிஸ் பண்ணுங்க, அத்தனை மார்க் டெஸ்ட் கொடுங்க, அதுதான் சொல்றேன். ஸோ கடைசியா வரும்போது எப்பயுமே லைக் இதுதான் லைக் செகண்ட் சான்ஸ் ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் செஷன் யாருக்குன்னு ஒழுங்கா போலையோ இது செகண்ட் சான்ஸ். எல்லாருக்குமே செகண்ட் சான்ஸ் கிடைக்கிறது கிடையாது. இப்ப கரெக்டா யூஸ் பண்ணி இந்த 58 நாள் ஒரு நாளும் நான் படிப்பேன், நான் ஜெயிப்பேன்ட்டு டோன்ட் கிவ் அப், கிவ் இட் அ ட்ரை. லைக் சும்மா எழுதி பாருங்க, எதுவும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நேத்து நான் என்டி அப்டேட்டும் போட்டிருந்தேன். செகண்ட் செஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க யாரெல்லாம் பண்ணலையோ. நிறைய பேர் ஃபர்ஸ்ட் செஷன் ரெஜிஸ்டர் பண்ணலன்னு சொல்லிருந்தீங்க, இப்போ பண்ணுங்க. எது வருது மார்க் வருதோ வரலையோ உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சு லைக் அது எங்க வேணா கூட யூஸ் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதா, ஓகே இந்த மாதிரி நடக்குது தெரிஞ்சுக்கோங்களேன். கிவ் இட் அ ட்ரை. வருதோ வரலையோ கொடுங்க, ஜெயிப்போம், கண்டிப்பா நடக்கும். ஓகே. ஸோ எந்த டவுட்ஸ் கமெண்ட்ஸ் கேளுங்க, எல்லா டவுட்ஸ்க்கும் கிளியர் பண்றேன். என்ன டவுட்ஸ் கமெண்ட்ஸ் கேளுங்க, வாட்ஸ்அப்ல கேளுங்க, எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிட்டே இருப்பேன். ஸோ ஸ்டே டியூன், ஆல் தி பெஸ்ட், பார்ப்போம்.